SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பலத்த காற்றுடன் பெய்த கோடை மழையால் 100 ஏக்கர் பரப்பளவிலான 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆரணி அருகே சந்தவாசல், படவேடு, புஷ்பகிரி, சின்ன புஷ்பகிரி, வெள்ளூர் ஆகிய பகுதிகளில் வாழை விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. அங்குள்ள விவசாயிகள் சுமார் 2000 ஏக்கரில் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த கோடை மழையால் சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 20,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் உரிய முறையில் கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நேற்று அடித்த கோடை காற்றுனால 50,000 வாழை மரம் சாஞ்சிடுச்சு. என்னோடய நிலம் 3 ஏக்கரா வாழை செடி போட்டிருந்தேன். ஒரு செடி நடுறதுக்கு எனக்கு 90 ரூபாயிலேருந்து 140 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. உர செலவு, கூலியாள் செலவு. இப்போது நான் இது மார்க்கெட்டுக்கு போயிருந்துச்சுன்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபா சேல்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 3 ஏக்கராவில் 2700 செடியில் ஒரு 200-300 தான் நின்று இருக்குது. மீதி மொத்தம் இந்த காட்டில் சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு.